பேரரசின் காலத்தில் அதிகாரம் என்பது அரியணைகள், படைகள், கட்டுப்பாடு என்பதையே குறித்தது. கொடூரமான அரசர்களின் ஆட்சியில் யூதேயா நாடு அடக்குமுறையில் வாழ்ந்தது. மக்களோ விடுதலைக்காக ஒரு மீட்பரை எதிர்நோக்கியனர். ஆனால் வலிமையை விட பணிவை தேர்ந்தெடுத்தார் கடவுள். சாதாரண வாழ்க்கையின் வழியாக நம்பிக்கை உலகில் வர மரியாள் என்ற இளம்பெண்ணை அவர் தேர்ந்தெடுத்தார். இப்போது இந்த கதையை இன்றைய காலத்தில் கற்பனை செய்யுங்கள். கிராமத்து தமிழ்நாட்டில் மரியாதை காக்கப்படும் இடத்தில், புறம் பேசும் சமூக ஊடக காலத்தில், ஒரு பெண்ணின் வாழ்க்கை பொது தீர்ப்பாக மாறும் இடத்தில், இன்றைக்கு மரியாள் கற்பமாக இருந்தால் என்ன சத்தம் அங்கே? என்ன நடக்குது? நீ இந்த நேரத்தில் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற? இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. இல்லை, ஏதோ சத்தம் கேட்டுச்சே எனக்கு. இல்லைம்மா, எதுவும் இல்லை. இல்லையே, நீ ஒரு மாதிரி இருக்கிற. வா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அம்மா, அங்கே என்ன சத்தம் கேட்டுச்சாங்க? இல்லைம்மா, எதுவும் இல்லை. அந்த இல்லை, மாதிரி எனக்கு ஏதோ கேட்டுச்சு. என்னாச்சு உனக்கு? இல்லைம்மா, அந்த மாதிரி எதுவும். ஆமாம், கொஞ்ச நாளாக நீ வந்து சரியே இல்லை. உன்னோட நடவடிக்கையும் சரியில்லை, உன்னோட ஃபேஸும் சரியில்லை. நீ யார்கிட்டையுமே பேசுகிறதும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் தனியாகவே போயிருந்துக்கிட்டே இருக்கிற. என்ன நடந்துச்சு? உனக்கு என்ன பிரச்சனை? என்கிட்ட சொல்லு. எனக்கு ஒரு கனவு வந்ததுமா. கனவா? என்ன கனவு? ஒரு வெள்ளையா ஒரு உருவம் வந்து எனக்கு தெரிஞ்சது. தெய்வ தூதர் வந்து உன்னோட வயிற்றுல தெய்வதூதன் வந்து சொன்னார், குழந்தை வந்து ஓ வயிற்றுல பிறக்குதா? ஆமாம். இதெல்லாம் கேட்கறதுக்கு முட்டாள்தனமா இல்லை? அந்த மாதிரி தாம்மா எனக்கு ஒரு கனவு வந்தது. இதெல்லாம் இந்த காலத்தில் வந்து கேட்குற மாதிரியா இருக்குது? இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை பற்றி என்னெல்லாம் பேசுவாங்க? நீ வந்து எலிசபெத் வீட்டுக்கு போயிரு. ஏன்னா அவளும் 6 மாசமா வந்து வெளியிலே வராமல் இருக்கிறா. நீ அவள் வீட்டிலே போய் இருந்துக்கோ. பட்டேன் அவளை என்னமோ 60 வயசுக்கு மேலே மாசமாக இருக்கிற நேரம் சொல்லிட்டான். இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இல்லை. அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது அவரும் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். இன்னைக்கு நைட்டே வந்து நீ கிளம்பி நீ வந்து எலிசபெத் வீட்டுக்கு போயிரு. தயவுசெய்து நீ இங்கே வந்து நீ போயிரு, வீட்டுக்கே போயிரு. போயிட்டு வரேம்மா. போ. ஏன் இங்கேயே நின்றுட்டே இருக்கிற? போ. போயிட்டு வரேம்மா. போ போ. என்னப்பா கவலையாக இருக்கா? என்ன, எல்லா ஆண்களும் ஆசைப்படுறதானே அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு. ஆனால் இவன் ஏமாத்திட்டாங்க. டேய், இப்போலாம் எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி அவசரப்படுற உலகம் தானே இது. அதுக்காக எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதா? ஜோசப், நான் அப்படி சொல்லலை. சரி, கல்யாணத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்? கல்யாணம்னா என்ன? சாங்கியம், சம்பிரதாயம், குழந்தை பெற்றுக்கணும், நாளைக்கு வந்துட்டு அவங்கள வளர்க்கணும், அவங்களுக்காகவே உழைக்கணும், இதுதானே? அதான் இல்லை, 2 குறைவுள்ள உள்ளம் ஒன்று சேர்ந்து ஒருத்தர் இன்னொருத்தோட குறையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறது தான் கல்யாணம். அப்போது அவள் குறைகளை நான் ஏற்றுக்கணும்னா அவள் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நான் ஏற்றுக்கணுமா? குறை அவட்ட ஒன்று கிடையாது, குறை ஓன்ட்ட. சொல்லு, நீ மட்டும் நல்லவனா? நீ மட்டும் நல்லவன் சொல்லு, நான் அந்த தொட்டு வச்சு போயிடுறேன். நல்லவன் இல்லை தான்,
இந்த உலகத்தில் யார் தான் தப்பு பண்ணாமல் இருக்காங்க? டேய், மற்றவங்கள பற்றி விஷயம் இல்லை, நீ நல்லவனா? நான் கெட்டவன் தான். நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற மக்களோட பாவத்தை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ஒருத்தர் பிறக்கணும். கடவுள் மனித ரூபத்தில் பிறந்தே ஆகணும். நீ கவலைப்படுற மாதிரியோ சந்தேகப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. மேரிக்கு பிறக்க போகிற குழந்தை பரிசுத்த ஆவியானவர் உண்டானது. அம்மா, நீ யாரு? நான் இப்போ என்ன பண்ணணுங்கிற? மேரி ரொம்ப புனிதமானவ ஜோசப். மேரியும் மேரிக்கு பிறக்க போகிற குழந்தையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். அண்ணா 2 டீ. வைக்காம உட்காந்து. உங்களை பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கும் அதே டவுட்டு தான். ஏதோ இந்த பொண்ணை கடத்தி கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்கு. அந்த பொண்ணு பார்த்தா ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, பிடிக்காத மாதிரியும். ஒரு வாட்டி கேட்டு பாருங்களேன். சாம்பிளை பிரதரை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன். தம்பி, பிஸ்கெட். பிரதரை கூப்பிடுங்க. என்ன நீங்கள் தம்பி? வாங்க. எந்த ஊர் நீங்கள்? பக்கத்து ஊர்ல இருந்தால் வரோம். அதான் இந்த ஊர் மாதிரி தெரியலையே. பக்கத்து ஊர்னா எந்த ஊர்? கொஞ்சம் தூரத்தில் இருந்து வந்து. தூரம் அண்ணா ஒரு ஊர் பேர் இருக்கும்ல. எருசலேம்லேருந்து வரோம். எருசலேம்லேருந்து இங்கே என்ன பண்ணுறீங்க? இந்த ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு பார்க்கலான்னு வந்து. உங்கள் ஊரில் வேலை எதுவும் இல்லையா? இருக்கு. அதான் அந்த பொண்ணு யாருங்க? ஏன் அவங்க அப்படி wife டல்லாக இருக்காங்க? அவங்க கன்சீவாக இருக்காங்க. தாலி எது தெரியல கல். நாங்கள் கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எந்த ஊருக்கு எதுக்கு வரீங்க? ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு இங்கேருந்து போகலான்னு. வீட்டில் தெரியுமா? வீட்டில் தெரியும், ஆனால் அவங்க எங்களை ஏற்றுக்கல. என்ன படிச்சிருக்கீங்க? டோர்லாம் ரெடி பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மர வேலைகள்லாம் செய்யணும். அதான் இப்போ இங்கே வேலைன்னா எப்படி வருவீங்க? வீடெல்லாம் இல்லை. வீடு தேடிட்டு இருக்கோம். ஏதாச்சும் வீடு இருந்தால் சொன்னீங்கன்னா. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இங்கே வீடு கிடைக்குமான்னு தெரியல மாதிரி. அந்த மாதிரி ஊர் கிடையாது. நீங்கள் உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு போங்க, ஏதாவது இருந்தால் சொல்கிறோம். ஓகே, போயிட்டு வாங்க, பத்திரம். சரி, வா போகலாம். போயிட்டு காசு கொடுத்துட்டு போகணும். சரி சார், பில் கட்டிட்டு வந்துடும். அம்மா 2 டீக்கும் பிஸ்கெட்டுக்கு எவ்வளோ ஆச்சு? இல்லைங்க, ஒன்றும் அக்கா அவங்க பில்லை நான் பே பண்ணிடுறேன். இல்லை, பரவாயில்லைங்க சார். நானும் இல்லை பே பண்ணிடுறேன். அவர் கொஞ்சம் அப்படி தான் பேசுவார், தப்புக்காக என்னன்னு கேட்பீங்க. ஏதாச்சும் வீடியோ வாடகை ஏதாச்சும் இருந்தால் நான் சொல்கிறேன். நம்பர் கொடுத்துட்டீங்கல்ல? கொடுத்துருக்கேன். ஓகே, வேறு ஏதாச்சும் வேணுமா? பிஸ்கட் ஓகே, பிஸ்கெட் பாக்கெட் மட்டும் வாங்க. 2 பிஸ்கட் பாக்கெட். குட்டு குட் என்ன? 2 கொடுத்துருங்க. சரி, பார்த்து போங்க. நான் ஏதாச்சும் இருந்தால் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சேஃபாக ஒரு இடத்துல.
உனக்கு வேணால் டயர்டாக இருந்தாங்க உட்காந்துக்கலாமா? இந்த ஊரில் யாரும் நமக்கு வீடு கொடுக்கறதும் தயாராக இல்லை. வேற எங்கேயாச்சும் தான் தேடி பார்க்கணும். என்ன நமக்கு யாரும் வீடு கொடுக்கலன்னு சோகமாக இருக்கியா? ஆமாம். இன்னைக்கு ஒரு நாள் எங்கேயாச்சும் தங்கறதுக்கு இடம் கிடைச்சா கூட பரவாயில்ல. நாளைக்கு தேடலாம் மறுபடியும் வீட்டை. ரொம்ப டயர்டாக இருக்கா? ஆமாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேற எங்கேயாச்சும் பார்த்துட்டு கிளம்பலாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே ஊர் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த வழியாக தான் திரும்பி போகிற மாதிரி இருக்கும். உனக்கு பரவாயில்லனா இப்போ கிளம்பலாமா? போகலாம். ஏன் சிலர் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இவ்வளவு சீக்கிரமே வந்து விடுகிறது? வேதாகமம் சொல்கிறது, இது தற்செயலானது அல்ல. இயேசுவின் பிறப்புக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னார், ஒரு கன்னி ஒரு குழந்தையை பெறுவாள் என்று. எங்கேயுமே இடம் கிடையாது. கடவுள் தரிசனம் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவார். மனித குலத்தின் உடைந்த நிலைக்காக ஒரு இரட்சகர் வருவார். அவர் வலிமையோடு வரமாட்டார், அதிகாரத்தோடு வரமாட்டார். வறண்ட நிலத்திலிருந்து முளைக்கும் ஒரு மென்மையான தளிர் போல வருவார். துக்கத்தை அறிந்தவர், நிராகரிப்பை சுமந்தவர். இயேசு உலகத்தை எதிர்கொள்ளும் முன்னே வலியை உணர்ந்தார். அவமானம் சூழ்ந்த கருவில் முதல் மூச்சுக்கு முன்பே நிராகரிப்பை அறிந்தார். இங்கே கல், மண், இடிபாடுகளுக்கு நடுவில் பலவீனமாக கவனிக்கப்படாமல் ஒரு மென்மையான தளிர் முளைக்கிறது. வேதாகமம் சொல்வது இதுதான். சத்தமில்லாமல், வெற்றி கோஷமில்லாமல் நம் வாழ்க்கையின் இடிபாடுகளுக்குள்ளே நம்பிக்கை இப்படித்தான் தொடங்குகிறது.
இன்னைக்கு எப்படியும் வீடு கிடச்சிருன்னு நினைக்கிறேன். அம்மா நேற்று இருந்து சாப்பிடாம இருக்கியே, உனக்கு பசிக்கலையா? ஆமாம், ரொம்ப பசிக்குது. இது கடையில் கொடுத்தேன் வாங்கினேன் பிஸ்கெட் இப்போதைக்கு சாப்பிடு. அப்புறமா வந்துட்டு வீடு கிடச்சதுக்கப்புறம் அங்கே சாப்பிட்டுப்போம். பார்த்து வா. வீடு பூட்டி இருக்கு. இந்த வீடு போ. அண்ணா சொல்லுங்கப்பா. அம்மா இப்படி வெளியூர்லேருந்து வரோம். சரி. வீடு ஏதாச்சும் வாடகை கிடைக்குங்களா? வீடு வாடகைக்கு ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கொஞ்சம் வெளியூருங்கம்மா, கொஞ்சம் தூரத்தில். வெளியூருன்னா நம்ம தூரத்துலேருந்து வரீங்க. பொண்ணு யார்? என் ஒய்ஃபுங்க. ஒய்ஃபுன்னா கழுத்தில் தாலி இல்லை, காலில் மெட்டி இல்லை, எப்படி ஒய்ஃபு? சொல்லு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு வீடு. ரெண்டாக இருக்கிறாங்க. வீடு இப்போ கிடைக்காதுப்பா இந்த பக்கம்லாம். ஏன்னா உங்கள் 2 பேர்த்துக்காக வீடு கொடுக்க முடியாது. கூட யாராவது இருக்கிறாங்களா? இல்லைங்கம்மா, எங்கள் வீட்டில் சேர்த்துக்கலாம் தான் ஓடியும். சேர்த்திக்கலன்னா இங்கே இந்த ஏரியாலையும் கொடுக்க மாட்டாங்கப்பா வீடு. சரிங்க. போங்கப்பா. போங்க. பார்த்தாலுமே இந்த பக்கம் வேணாம், அந்த பக்கமே போயிருங்க. இந்த பக்கம் வராதீங்க. வாடகைக்கு ஏதாச்சும் வீடு கிடைக்குங்களா? இல்லைங்க, இல்லைங்க. ஐயா சொல்லுப்பா. இங்கே வீடு ஏதாச்சும் வாடகை கிடைக்குங்களா? அப்படியாப்பா? எதுவும் வீடு வாடகை கிடைக்காதுப்பா. ஏதாச்சும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கப்பா. அப்படியாப்பா? சரி, எங்கேருந்து வர்ற? கொஞ்சம் வெளியூருங்க. நீ யாருங்க? நாங்கள் வெளியூர்லேருந்து வரோங்க. என் ஒய்ஃபு தான் அவங்க. அப்படிங்களா? சரி சரி. ஏன் இந்த காட்டில் மலங்காட்டில் வீடு தேடுறீங்க? நிறைய இடத்துல கேட்டோம், யாரும் வீடு தரல. ஆ, என்ன தப்பு பண்ணீங்க? அவங்க மாசமாக இருக்காங்க. அதனால் எங்கள் வீட்டில் ஏற்றுக்கலன்னு நாங்கள் 2 பேரும் ஓடி வந்துட்டோம். அப்படிங்களா? ஊர் விட்டு ஓடி வந்துட்டீங்களா? ஆமாம். சரி, நல்லா வச்சு பார்த்துக்குவீங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. சரி, இந்த காலத்தில் இப்படி வச்சு பார்த்துக்கிறது ரொம்ப பெருசு. இந்த பொண்ணை விட்டு போகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். பொறுப்பாக பார்த்துக்குவீங்களா? கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே 2 வீடு இருக்குது, தங்கிக்கிங்க. ரொம்ப நன்றிங்க. ஆ, அந்த வீடுங்களாங்க? அந்த வீடு. சரி, ரொம்ப நன்றிங்க. சரிப்பா. பார்த்தா நல்லவங்க மாதிரி இருக்கிறீங்க, தப்பான உலகத்தில் வாழ்கிறீங்க. ஒருவேளை அந்த வீடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மனுஷங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல மனசு இருக்கு. மனுஷனுக்கு யாருமே அன்பே காட்டியிருக்க மாட்டாங்க. பார்த்து வா, தூசியா. நிறைய வேலை இருக்கு.
ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணிட்டீங்களாக்கா? இன்னைக்கு தான் போகணும். சீக்கிரம் போய் அப்ளை பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு அப்ளை பண்ணால் தான் அது வரும். சரி சரி. ஸ்கூலில் போய் அப்ளை பண்ண ஸ்கூலில் ஒரு கேம்ப் மாதிரி வைப்பாங்க, அதுக்கு ஒரு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு நம்மளுக்கு பண்ணி இடம் கிடைக்கும், அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்? ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு தான் எடுத்துகிட்டு போங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. சரி. அதெல்லாம் இது பார்க்கறது மேரி மாதிரியே இருக்குது தானே? ஆமாம் ஆமாம், எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. இந்த பொண்ணு மேரி தான். மேரி தான். சரி ரிசப்ஷனில் போய் கேட்டு பார்க்குறேன். சரி, நீங்கள் போங்க, உங்களை நான் கூப்பிடுவேன். போங்க. செக்கப்காக எந்த ஊர்? பெத்லஹேம். உங்கள் பேர்? ஜோசப். ஜோசப். அவங்க பேர்? மேரி. மேரி. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது செக்கப் பண்ணியிருக்கீங்களா? எங்கள் ஊரில் பண்ணியிருக்கீங்க. ஓகே. நீங்கள் புது ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்களா? அதுக்காக தான் பெத்லஹேம் வந்து. அப்போ சரி, நீங்கள் போய் அங்கே உட்காருங்க, உங்களை 1.5 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்றேன். அந்த பொண்ணு தான் சோஷியல் மீடியாவில் கூட நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு, பரிசுத்த ஆவினால ப்ரெக்னென்ட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால் டாக்டர்கிட்ட சொல்லி உண்மையை நான் செக் பண்ணி பார்த்தேன். அம்மா நினச்சி இன்றைக்கி தானே வந்துருந்தோம். ஏதோ கூட ஒரு பொண்ணை கூட்டு வந்துருக்கேன். இதில் என்ட்ரு ஆமாடா. என்னடா நடக்குது? என்னடா நம்மளாம் எங்கடா இருக்கிறோம்? தெரியலடா. இல்லைடா, ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிற மாதிரி கூப்பிட்டு வந்துட்டான். திடீர்னு பார்த்துருக்கீங்களா? அந்த பொண்ணு மேரி தானே? மேரி தான். அவங்க வீட்டுக்கு தெரியாமல் 8 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு ஊரில் தப்பாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ண வந்திருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜில் படித்த பொண்ணு தானே? எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் மேம், இந்த வெர்ஜன் லேடி ப்ரெக்னென்ட் லேடி இருந்தாங்களா மேம்? அவங்க வந்துட்டு நீங்கள் நியூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், எனக்கும் கால் வந்தது மேம். அவங்க வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் தான் மேம் வந்திருக்காங்க, வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வர சொல்லட்டுங்களா மேம்? சரி, வர சொல்லுங்கள் பார்க்கலாம். டாக்டர் அவங்க உள்ள கூப்பிட்றாங்க. இப்படி எங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. வாங்க. சார், கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கள், கூப்பிடுறோம். ஒரு வெர்ஜன் லேடி ப்ரெக்னென்ட்டான நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? அவங்க வந்தாங்க, நானும் செக் பண்ணி பார்த்ததில் இட்ஸ் ட்ரூ. அவங்க வெர்ஜனாக தான் இருக்காங்க. நான் பிவி பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அவங்கள இப்போ தான் உட்கார வச்சுருக்கேன். இப்போது ஸ்கேன் பண்ணலான்னு அனுப்பிச்சிருக்கோம். நீங்கள் உடனே வந்து டாக்டர் அசோசியேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அண்ட் சீஃப் கைனகாலஜிஸ்ட்டு வந்து ஒரு டைம் செக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு வந்து நம்ம டிசைட் பண்ணலாம். Excuse me, where is this baby, born of a virgin? I understand how that sounds, but this is urgent. I believe we've discovered the truth foretold in the prophecy, the birth of a savior. Excuse me, sir. Come. सर, खबर ये है कि अचानक से विदेशी लोग अपने देश में आने के लिए बहुत सारे रिक्वेस्ट भेज रहे हैं। क्यों? उनका कहना है कि वो एक बच्चे को देखने आ रहे हैं। बच्चा? हाँ, उनका कहना है कि वो होने वाला राजा है। बच्चा? फिर राजा? कौन बच्चा? वो बच्चा पता करो जरा, बच्चा कौन है? ठीक है सर। बच्चा? अगर ये बात सच होगा तो मैं पूरा फंस जाऊंगा। कुछ ना कुछ करके तो बच्चे को मारना पड़ेगा। I just got news from reliable sources that Jesus is born. He is the savior that the world has been waiting for. What? Who is Jesus? मेरे को पता है कि यहाँ पे 2-3 ही हॉस्पिटल्स हैं जहाँ पे बहुत ही छोटा प्लेस है सैलम। मैं एक हॉस्पिटल का पता वहाँ पे दिए थे कि उन लोगों को वहाँ पे देखे थे। मैं वहाँ पे आ गया हूँ। हाँ,
मैं आपको इन्फॉर्मेशन बताता हूँ कलेक्ट करके वहाँ पे क्या क्या हुआ था हाँ हॉस्पिटल में। ओके सर, ओके सर, यस सर, यस सर। गए तुम, क्या पता लगा? I need to go visit this miracle child personally. Book my tickets to Sharon Hospital in Salem. पेशेंट लोगों ने किसी डॉक्टर से या पेशेंट लोगों से किसी बातचीत में सुना है तुमने? वो वही है? जल्दी जाओ, जल्दी जाओ, जल्दी जाओ। पता लगा? यस सर, यहाँ पे है। मैं देखता हूँ। हाँ, मैं देख लिया। हाँ, मैं आपको फुल डिटेल बताता हूँ। We need to find this place in South India called Salem, where the baby is born and be the first to report. This could be huge. On it, boss. Salem it is. हेलो, बोलो। दिख गए? राजा है? पागल हो गए हो क्या? आओ। सर, पता चला है कि वो बच्चा तबेले में पैदा हुआ है। तबेले में पैदा हुआ है? जी। कौन सा राजा तबेले में पैदा होता है? हाँ, இயேசு பிறக்கும்போது அவருக்கு தங்க இடமில்லை. யாரும் கதவை திறக்கவில்லை. அவரை வரவேற்க கூட்டமில்லை. அரியணை இல்லை, அரண்மனை இல்லை, ஒரு மாட்டுத் தொழுவம் மட்டுமே. வானதூதர்கள் உலகத்தில் ஒதுக்கப்பட்ட மேய்ப்பர்களுக்கும் கடவுளை நம்பாத ஞானிகளுக்கும் அவருடைய பிறப்பை அறிவித்தார்கள்.